தூக்கடி கற்பூரம்லாம் இல்லையா? அப்படி கவர் பண்ணுங்க. ओम शक्ति 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 ओम शक्ति
டர்ன் வந்தோன்னு அடிச்சுக்குவோம். எல்லாத்தோட க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு எனக்கு சில பேப்பர்ஸ் கம்மியா இருந்தா என்ன உங்க நோக்கம் நல்லதானா வளர்ச்சி நிச்சயம் பிரமன் ஃபைனான்ஸ் பண்ணது இல்லையா தம்பியோட போயிடு தமிழ் பட்டு வந்துடுறீங்க. சாமி
கோயில் காட்டுமா அங்கே நீங்க தானா? நானும் எங்க தினேஷ் நானும் ஜெயிச்சு நம்ம உள்ள போறது அப்படி ஓடா வேகமா. அம்மா சாப்பிட்டியா கூட பெரிய ஆழம் பொங்க வைக்கிறதெல்லாம் இருக்குமா? நேர்த்தி வச்சு வைக்கிறாங்க. பேச வெளியில பாட்டு கத்துறாங்க. அரணி இங்கிட்டு தள்ளிக்க அங்கிட்டு இந்த ரோட்டு. அது ஒண்ணும் மேல எந்த வண்டியுமே வரலையே. அவங்க வண்டியெல்லாம் எதுவுமே இன்னும் வரல. காயா வேனு வருங்கா, எல்லா வண்டியுமே மேல வருங்கா. 2 கிலோமீட்டர் வந்துச்சுக்கா எல்லா வருஷமும். அடித்தளத்துல நின்னுட்டோம் நம்ம. இல்லக்கா நான் தான்க்கா போன வாட்டி வண்டி ஓட்டிட்டு வந்தேன், மேலதான் வந்தேன். அதெல்லாம் அங்க இருக்கு. 2 கிலோமீட்டர் மேல நடப்பீங்களா நீங்க? உங்களுக்கு எல்லாம் தள்ளி போயிரும். அது நாங்க வீட்டுல போய் வாய்ஸ் பேசுற மாதிரி நினைஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டா சாயங்காலம் போட்டு அதுக்கு இல்ல இல்ல அதுக்கு இல்ல. போன வருஷம் ஃபுல்லா வண்டி எடுக்க
வண்டி கீழே நிக்குதான், ஒரு வண்டி மட்டும் மேல ஏறி இருக்கான். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க, குரு வாழ்க, பங்காரமா வாழ்க, குரு வாழ்க, பங்காரமா வாழ்க, குரு வாழ்க. பங்காரமா வாழ்க. இங்க உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க. சரி இருங்க, நீங்க அப்படியே இது மட்டும் கூப்பிடுறேன். நீங்க அப்படியே வாங்கி சந்தனம் குங்குமம் அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க அப்படியே போட்டுருங்க உள்ள வேண்டிட்டு. மஞ்சள் குங்குமம் வைங்க சுத்தி உங்க பையில. மஞ்சள் குங்குமம் வைங்க. தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. யோகேஸ்வரி, அந்த இது மஞ்சள் பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க. மஞ்சள் கிழங்கு பாக்கெட் ஓரத்துல இருக்க, டிவி ஓரத்துல 2 பாக்கெட் தூக்கிட்டு வந்து. அதாவது வெறும் பையா கொண்டு போக கூடாது. அதனால மஞ்சள் குங்குமம் மங்களகரமா கொண்டு போகணுங்கிறதுக்காக அதை பண்றது. நான் ஒரு தடவை எனக்கு அம்மா ஒரு பரிகாரம் சொன்னாங்க. வேப்பிலை எதுன்னு கொண்டு வராங்க, வேப்பிலையும் துளசியும் கொண்டு வராங்க. 5 வேப்பிலை 5 துளசியும் கொண்டு வராங்க. நான் வெறும் இதை எடுத்துட்டு போனேன். அப்ப அம்மா கேட்டாங்க, இது மஞ்சள் குங்குமம் வைக்கலையான்னு கேட்டாங்க. அதனால சரி, அம்மா வந்து எந்த விஷயமா இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்கிறது முறை. அதுக்கு அப்படியே பின்னாடி புடிங்க, அதை புடிங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தியை சொல்லிட்டே வைங்க. வேற எதுவும் பேசினாரியா இல்ல, என் கையில வச்சுக்கோங்க. கையில எதுவும் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டு குங்குமம் குடுக்குறேன்னு கேட்டு வாங்கிருங்க. ஆமா, ஒரு பைக் 2 வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கோங்க. கொண்ட போது போடுங்க. எத்தனை பேர் கட்டியா? எத்தனை பேர் கட்டிருக்கீங்க? அதோட நிப்பாட்டிக்க வரேன், முடிச்சுக்கிறேன். 4 மஞ்சள் கிழங்கு சட்டி, 4 மஞ்சள் கிழங்கு போடாதீங்க, கையில வச்சுக்கோங்க. இந்த யாராவது குடும்ப சக்தியா வாங்க. என்ன வாங்கினாலும் 2 சூடா வாங்கிட்டேன். நீங்க பையன் மட்டும் கணக்கு பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க மகட்ட. பையன் மாலையும் அதுக்கப்புறம் குரு ஆதிபராசக்தியை வேண்டிக்கணும். உங்க கோரிக்கை என்னவோ ஒரு கோரிக்கை வைங்க, அது இதுன்னு எல்லாம் கேட்க கூடாது. கோரிக்கை வச்சுட்டு நான் முன்னோர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு பிதிர்கள் எல்லாம் நினைச்சுட்டு, ஏன்னா பிதிர் சாபம் இருக்கிறனால நம்ம குடும்பத்துல கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வரக்காக பிதிர் சாபமே. ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம இது பண்ணாதனால அதான் அம்மா செய்யா, நீ அபிஷேகம் பண்ணும் போது அதுல 27 தலைமுறைக்கு தெரியாமையே போகுதா அவங்களுக்கு முன்னோர்களுக்கு. அதனால இந்த இருமுடி அம்மா எடுக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த பிதிர் தோஷம் முன்னோர்களுக்கு செய்யாம இருக்கிற சாத்தம் இது எல்லாத்துக்குமே அம்மா வந்து இந்த அபிஷேகத்திலே எல்லாமே குணமாக்குது. அதனால என்னன்னா எல்லாருமே முன்னோர்களை நினைச்சுக்கோங்க, பிதிர்களை நினைச்சுக்கோங்க.
குரு அம்மா இன்னைக்கு ஆதாரமா அந்த குரு ஆதிபராசக்தியை நினைச்சுக்கோங்க, குருவை நினைச்சுக்கோங்க. ஏன்னா குருவா இருந்து இன்னைக்கு அம்மாவே எல்லாமே கத்து கொடுத்தது இந்த இருமுடியை பத்தி எல்லாம். அதனால அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உங்க கோரிக்கை ஒரு கோரிக்கை நினைச்சுக்கிட்டு என் பாவம் சாபம் போகணுமான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த தேங்காயை அதுக்குள்ள போடுங்க. ஏன்னா இந்த தேங்காய், இந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் இந்த பிறவியில செஞ்ச நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் போறதுக்கு இந்த அபிஷேக பொருள். அந்த அபிஷேகத்தை என்ன எதுல பண்ணுவோம்னா அம்மா படத்துலதான் பண்ணுவா, அம்மாவுக்கு சிலைக்கு பண்ணுவா. அப்ப அம்மா படம் இருக்கு இல்லையா, அந்த பையில அந்த படத்துக்கு நேரம் அபிஷேக பொருளை போடுங்க. நல்லா வேண்டிக்கிட்டு மனசுல வேண்டிட்டு ஒரு நிலைப்படுத்தி வேண்டிக்கிட்டு அதுல போடுங்க. ஓம் சக்தி 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 அரிசி ஒரு அரிசி பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். பாருங்க guys, நமக்கு முன்னாடி அந்த வண்டிலாம் பின்னாடி வருது. ஈவினிங் வர்ற டிஸ்கஷன் பண்ணதை எடுக்கலாம், அது இறங்க கூடாதுல்ல. வண்டிக்குள்ள இருந்து எடுத்துருக்கலாம். அதே நேரம் கிட்ட போயிருப்பாப்ல.